அடுத்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் 4 வயது குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிச்ச நபரை தங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் காவல் நிலையம் முன்னாடி சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தால அங்க பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் கிட்ட கேட்கலாம். கார்த்திக், என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய உறவினர்களும் பொதுமக்களும்? மேலும் நிலவரத்தை நீங்க பதிவு செய்யுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவல் நிலையத்துல ஒரே நேரத்துல 2 வழக்குகள், அதாவது பாத்தீங்கன்னா பாலியல் வழக்குகள் வந்திருக்கு. 4 வயது சிறுமிக்கும் 12 வயது சிறுமிக்கும் எம்ஜிஆர் நகர் மற்றும் மற்றொரு பகுதிகளில் 2 குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இருவரை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த இருக்கக்கூடிய அந்த 4 வயது சிறுமி குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் தற்போது காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு, அதாவது 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தற்போது கைது செய்யப்பட்ட நபரை எங்களிடம் ஒப்படையுங்கள், இல்லை என்றால் இப்பவே அவரை தூக்கிலிடுங்கள் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களிடம் போலீசார் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறோம். அதே காவல் நிலையத்தில் பாத்தீங்கன்னா 12 வயது சிறுமிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பதாக சொல்லி கூலி தொழிலாளி ஒருவர் அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்திருப்பதாகவும் அவரையும் தற்போது போலீசார் கைது செஞ்சு அந்த வழக்கையும் விசாரிச்சுட்டு இருப்பதாக காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. ஒரே காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அந்த பல்வேறு சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தனால இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. அப்படி நடக்கிறவங்களுக்கு இந்த வழக்குல கைது செய்யப்பட்டவர்களுக்கு தண்டனை உச்சபட்ச தண்டனை உடனே கொடுக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் பொதுமக்களும் உறவினர்களும் குறிப்பா அந்த 4 வயது குழந்தையை சேர்ந்த பெற்றோர்களும் ஈடுபட்டதுனால ஒரு வரவேற்பு ஏற்பட்டிருக்குது. நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்போது சம்பவ இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனால அந்த பகுதியில கொஞ்சம் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்த வழக்குல கைது செஞ்ச இருவரும் போலீசார் ரகசியமான இடத்துல வச்சு விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.